ஹலோ அமீஸ், இந்த பக்கம் ஜோயா, அந்த பக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் யாருக்குன்னா ஆரம்க்கு. நேம் வந்து யூ டிரைவ்ஸ் மீ கிரேசி. ஸோ இது வந்து ஒன் ஷாட் சீரீஸில் லாஸ்ட் ஒன் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நடுவில் நம்ம எல்லாருக்கும் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு ஃபைன் நைட், செம்மையாக மழை பெய்யுது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரீங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. தென் கேப் டிரைவருக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? ஸ்பாட்டுக்கு எப்போ வருவீங்க? கிட்ட வந்துட்டேன் மேம், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் ஒரு 3 பைக்கில் வந்த பசங்க பைக் ஸ்டாண்ட் போட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் முதல்ல கவனிக்கல. தென் எதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். நீங்கள் தள்ளி நிற்கிறீங்க. அவன் திரும்ப உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பயமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் கை வச்சுட்டு ஹேண்ட்பேக்குள்ளே பெப்பர் ஸ்ப்ரே வந்து தேடுறீங்க. கரெக்டாக ஒரு கார் வந்து உங்கள் பஸ் ஸ்டாப் கிட்ட நிற்கிது, கொஞ்சம் தள்ளி. நீங்கள் நம்பர் நோட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் மட்டும் நீங்கள் புக் பண்ண கேப் கூட வந்து மேட்ச் ஆகுது. நீங்கள் டக்குன்னு பெப்பர் ஸ்ப்ரேவை கையில் எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் நின்று பையன் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கார் டோரை ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டீங்க. அந்த காரில் இருக்கிற பர்சன் உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு போகலாம் சார், ஓடிபி 4310. அவர் கார் மூவ் பண்ணாமல் அவங்களே பார்த்துட்ருக்காரு. போகலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஹேரை துவட்டிக்கிட்டே பக்கத்தில் பார்க்குறீங்க. அவர் உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. வேறு யாராவது வரேன்னு சொன்னாங்களா? நோ. அப்புறம் என்ன, எடுங்க சார், சீக்கிரம் போகலாம் அப்படின்னு அந்த பசங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டைமில் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே ஓடி வராங்க காரை பார்த்துட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு டிரைவிங் சீட்டில் உட்காந்துருந்தவர் வேகமாக வண்டி வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. என்னாச்சு, எனி ப்ராப்ளம்? பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார், அப்போவும் நடக்கிறது தான் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு நீங்கள் விண்டோ சைட் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ உள்ளே போயிட்டு வந்த ஆஃபீஸை பார்க்குறீங்க. ஒரு பெரும் மூச்சை எடுத்து விட்டுட்டு, எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா சார் இந்த கம்பெனிக்கு. இங்கே வேலை கிடைக்கும், லைஃப் செட்டில் ஆகிடும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியுமா சார். பட் நான் செலக்டே ஆகலை. இந்த கம்பெனிலையா? ஆமாம் சார், மார்னிங் 10க்கு வந்தேன். டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். என்னாச்சு மிஸ்? என் பேர் வயன். உங்கள் பேர்? நான்ஜன். ஓ ரியலி? இப்போ நான் போயிட்டு வந்த ஆஃபீஸ் கம்பெனி சிஓ பேர் கூட அதுதான் சார், கிங் நான்ஜன். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஓ அப்படிங்களா? ஏன் செலக்ட் ஆகலை? இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணலையா? அப்படி நான் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல சார், என் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். பட் என்னை இன்டர்வியூவே பண்ணலையே, என் டெனிக்கு முன்னாடியே ஆள் எடுத்துட்டோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் மார்னிங்லேருந்து இவ்வளோ நேரம் இருந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் ரியலி ரூட் இல்லை? மனசு கஷ்டமாக போச்சு சார். சேம் டைம் கட்டுப்பாகவும் இருக்குது. ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன படிச்சிருக்கீங்க வயன்? நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சார். அதான் இப்படி ரோடோடாக அழிஞ்சிட்ருக்கேன். ஆரம் சிரிக்கிறாரு. நீங்கள் கேஷுவலாக தான் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட இருந்து உங்கள் கண்ணை எடுக்கவே முடியல. உங்களையே மறந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களை பார்த்தா கேப் டிரைவர் மாதிரியே இல்லை சார், சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. பேசாமல் அதுக்கு ட்ரை பண்ணலாமே. நான் நடித்தா யாருங்க பாப்பா? நான் பார்க்குறேன் சார், மொத்த டிக்கெட்டையும் நான் வாங்கி பார்க்குறேன். பட் அதுக்கு எனக்கு இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும். ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், கிடைக்கிறாரு பார்ப்போம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஏசியை உங்கள் பக்கம் வைக்கிறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வெட்டாக இருந்ததுனால ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ உங்கள் சைடு வச்சதும் அது ஃபோர்ஸாக உங்கள் நெக்கு ஹேர்லலாம் அடிக்குது. மெதுவாக மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே
பார்க்குறாரு. உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறாரு மிரரை. நீங்கள் ஒயிட் ஃபார்மல் ஷர்ட்டில், வெட் லுக்கில், ஃப்ரீ ஹேரில் இப்படி ஒரு மாதிரி மிஸ்மரைசிங்காக இருக்கீங்க. யாருக்கு தாங்க பக்கத்தில் உங்களை மாதிரி ஒரு ஏஞ்சலை உட்கார வச்சுட்டு பார்க்காம இருக்க முடியும்? அவர் ரசிக்கிறாரு உங்களை. ஃப்ரெஷரா? ஆமாம், இப்போ தான் காலேஜ் முடித்தேன். பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். தேங்க்யூ. ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் எம்பிஏ என்ன சார் சொன்னீங்க? எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஓ, பார்த்தீங்களா அவங்க நிலைமைய? எம்பிஏ படிச்சுட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரோட்டில் நிற்கிறேன். ரோட்லையா? ஐயோ, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ரோட்டில் தானே நின்றுட்டு இருந்தேன், அதை சொன்னேன். ஓ அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் அகெயின் உங்கள் வீக் பாயிண்ட்டே அடிக்கிறாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா சார்? இல்லை மேம். உங்களுக்கு? ஐயோ சூப்பரு. ஏன், என்னாச்சு? அதுவா, நீங்களும் சிங்கிள், நானும் சிங்கிள். அதான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஆயிட்டேன். ஹைஃபை அப்படின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்கள் ஹேண்டுக்கு ஹைஃபை கொடுத்துட்டு டக்குன்னு கீர் போடுறாரு. அப்போ தான் நீங்கள் காரோட இன்டீரியரையே நோட் பண்ணுறீங்க. பா, இப்போ பென்ஸ் கார் கூட கேப் ஆகிடுச்சா? உங்கள் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி போலையே, பென்ஸ் எல்லாம் கொடுத்து ஓட்ட சொல்கிறாங்க. ஆமாம் மேம், கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி தான். ஹெவி சார்ஜ்லாம் வாங்க மாட்டிங்கள்ல? நான் நார்மல் கார் தான் புக் பண்ணேன். பென்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட அவ்வளோ மணிலாம் இல்லை. எப்பவும் போல் நார்மல் சார்ஜ் தான் மேம், நீங்கள் எப்பவும் கொடுக்குற சார்ஜ் கொடுத்தாலே போதும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சடன் பிரேக் போடுறாரு. நீங்கள் ஃபோர்ஸ்டாக போய் டேஷ்போர்டில் ஹிட் ஆகுறீங்க. அவர் ஹேண்ட் அவங்க முன்னாடி நீட்டி உங்களுக்கு அடிப்படாமல் பார்த்துக்கிறாரு. ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. என்னாச்சு, ஏன் திடீர்னு பிரேக் போட்டிங்க? ஆரம் முன்னாடி கண் காட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே டாக் ஒன்று குறுக்க வந்திருக்கும். அதான் ஆரம் வந்து பிரேக் போட்டிருப்பாரு. டிரைவிங் அப்போது சீட் பெல்ட் போடுற பழக்கம் இல்லையா மேம்? திஸ் இஸ் கம்பல்சரி, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி சார். ஏன் இப்போ கோவமாக பேசுகிறீங்க? சாரி மேம், நான் கோவமாக பேசலை, சொல்கிறேன் அப்படின்ட்டு சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட லீன் ஆகுறாரு. நீங்கள் அவரை முழிச்சு பார்க்குறீங்க. அவர் சீட் பெல்ட் பொறுமையாக எடுக்கிறாரு. அங்கே ஸ்டக்காகி நிற்கிது. அவர் ஃபோர்ஸ்டாக இழுக்கும்போது ஆக்சிடென்ட்லி அவரோட ஹேண்ட் உங்கள் அப்பர் பாடியில் வந்து பட்டுருச்சு. ஓப்ஸ், சாரி மேம், தெரியாமல். சீக்கிரம் போட்டுட்டு போங்க. அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே சீட் பெல்ட் போடுறாரு. உங்கள் பாடியில் அங்கங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன்னமும் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாரு. உங்கள் பெண்டன்ட், உங்கள் இயரிங்லாம் இன்னும் ரொம்ப இன்டென்சிவாக நோட் பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக நீங்கள் போட்டாச்சா? ஆரம்பம் உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த சீட் பெல்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு, கிளிக் பண்ணுறாரு. நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு லைட்டாக லீன் ஆகுறீங்க. அவரும் உங்கள் லிப்ஸ் பார்த்துட்டே லீன் ஆகுறாரு. அப்போ கரெக்டாக டெண்டர் சவுண்ட். நீங்கள் பயத்தில் ஆரமோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. விண்டோ வழியாக வெளியே பார்க்குறீங்க. அந்த மின்னல் வெட்டுறது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு இடி மின்னல்னா ரொம்ப பயம். நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான். நீங்கள் அதை பார்த்துட்டு சார் போகலாம் சார், கார் எடுங்க, இங்கே இன்னும் இருக்க வேணாம். ஓகே எடுக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. அகெயின் டெண்டர் சவுண்ட் அடிக்குது. நீங்கள் இருக்க அதிகமாக தான் அது அடிக்குது டெண்டர் சவுண்ட். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு கையெல்லாம் வந்து போட்டு உதறிட்டு உக்காந்துருக்கீங்க. பேச்சு மூச்சே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஆரம் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஐஸ் பார்த்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அவ்வளோ பயமா? பேச்சு சவுண்டே காணும். இது இல்லை பாஸ், இடி இடிக்கும்போது பேசக்கூடாதான். ஏன்? ஏன்னா கடவுளுக்கு பிடிக்காதான், பேசிகிட்டே இருந்தா கோவமாயிடுவாராம். ஸோ சைலண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் இடி இடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓ, யார் சொன்னா? எங்கள் அம்மா தான். ஓ, இதில் இவ்வளோ இருக்கா?
எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆமாம், உங்கள் வீடு எந்த ஏரியா? நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஆரம்ப பார்க்குறீங்க. இல்லை, என் மொபைல் ஒர்க் ஆகலை மேம், அதனால தான். கொஞ்சம் ரூட் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். சரி, வர ரைட் எடுங்க அப்படின்னு நீங்கள் ரூட் சொல்லிக்கிட்டே போகிறீங்க. ஆஃப்டர் யூ ரீச் யுவர் ஹோம். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒரு அழகான நல்ல கம்பெனி கொடுக்குற கேப் டிரைவர்லாம் கிடைச்சா ஜேர்னி வேறு மாதிரி இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எவ்வளோ சோகமாக இருந்தோம் தெரியுமா சார்? பட் இப்போது ஹாப்பியாக இருக்கேன், மனசில் எந்த பாரமும் இல்லாமல் போகிறேன். தேங்க்யூ ஃபார் த ட்ரைவ். உங்களுக்கு நான் கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீங்கள் போங்க. அப்புறம் மேம், சொல்லுங்கள், நாளைக்கு திரும்ப அந்த ஆஃபீஸ்க்கு வரீங்களா? ஏன்? இல்லை, வாங்கலை, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறீங்க? அப்படிதான். சரி சார், ட்ரை பண்ணுறேன். குட் நைட் அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஆரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மொபைல் நார்மலாக செக் பண்ணுறீங்க. அப்போது அந்த கேப் புக் பண்ண ஆப்லேருந்து உங்களுக்கு நிறையா மெசேஜ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கேபில் ஏறாத மாதிரியே மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக கேப் டிரைவருக்கு கால் பண்ணுறீங்க. காலர் நேம் வேறு மாதிரி காட்டுது, காலர் நேமே வேறு காட்டுது. ஹலோ சார், ஏம்மா கேப் புக் பண்ணிங்கன்னா வரமாட்டிங்களா? இல்லை, கேப் கேன்சலாவது பண்ணியிருக்கலாம்ல, ஏன் எங்களை மலையில் அலைய ஓடுறீங்க? உங்களால் எனக்கு வேறு கஸ்டமரே பிடிக்க முடியல, எல்லாம் போச்சு. அப்போ நீங்கள் என்ன ட்ராப் பண்ணலையா? நான் வந்தேன், அந்த நீங்கள் புக் பண்ண இடத்துல தான் நீங்கள் இல்லையா? என்னம்மா நீ? சாரி சார், நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணால் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் திங்க் பண்ணுறீங்க. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டது யாராக இருக்கும்? யார் அவரும் எதுவும் சொல்லலையே. ஐயோ, என்ன பண்ணி வச்சுருக்க ஓயன், நாளைக்கு மீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கேட்டுருணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் நேம்லாம் சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டே உங்களை தான் உள்ளே கூப்பிட்றாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மே ஐ கம் இன் சார்? யா ப்ளீஸ். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவரை பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்களா? அவர் ஐகானிக் டிம்பிள் ஸ்மைல் கொடுத்துட்டு கிட்ட வராரு. அப்போது நீங்கள் தான் கிம் நஞ்சனா? ஆமாம், CEO ஆஃப் திஸ் கம்பெனி? ஆமாம் மேம், வெல்கம் டு கிம்ஸ் என்டர்பிரைசஸ். எனக்கு தலையே சுற்றுது. ஏன் நேற்றுக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லலை? எதை சொல்லலை? நான் சிஇஓன்னு சொல்லாததை சொல்கிறீங்களா, இல்லை கேப் டிரைவர் இல்லைன்னு சொல்லாததை சொல்கிறீங்களா? ரெண்டும் தான் சார், சொல்லிடுக்கலாமே. சாரி சார், நேற்றுக்கு பஸ் ஸ்டாப்பில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதனால தான் கேபின்னு நினச்சி நான் தெரியாமல் ஏறிட்டேன். தெரியாமல் தான் சார் ஏறிட்டேன். சாரி. தெரியாமல் ஏறினாலும் கரெக்டான பர்சன் கிட்ட தான் வந்திருக்கீங்க. புரியல. ஆமாம், நேற்றுக்கு நீங்கள் ஏன் காரில் ஏறலைன்னா உங்கள் சோக கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காதே. அப்புறம் நான் இன்டர்வியூ கூட எடுக்காத ஒரு கெட்ட சிஓவால் தெரிஞ்சிருப்பேன். ஐயோ சாரி சார், நான் எதுவும் தெரியாமல் மனசில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சாரி. அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல, இந்தாங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு லெட்ரு நீட்டுறாரு. என்னது? அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர். நீங்கள் கேட்ட அதே ஜாப். ஐ திங்க் நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைட்டிங். சேல்ரி வந்ததும் நான் நடிக்கிற படத்துக்கு ஃபுல் டிக்கெட்டும் வாங்கணும், ஓகேவா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். இது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? என்னோட கனவு சார் இது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் வாயன். இது உங்கள் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா வேலை பாருங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க. அப்போது ஆரம் சடனாக உங்கள் ஹேண்டு பிடிச்சி இழுத்து டோரில் லாக் பண்ணுறாரு. என்ன சார், ஏதாவது சொல்லணுமா? உங்கள் அம்மா எப்படி
இடி இருக்கக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னு, எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை முடிச்சிடணும், பாதியிலே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியலையே. அவர் சடனாக அவங்க லிப்ஸ் கூட அவர் லிப்ஸை அட்டாச் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணீங்க? நேற்றுக்கு பாதியிலே விட்டதை முழுசாக முடிச்சிட்டேன். இனிமேல் என் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். யூ கேன் கோனா. யூ கேன் கோனாவா? நீங்கள் மட்டும் நேற்றுக்கு எதுவுமே சொல்லாமல் எல்லா உண்மையும் மறைச்சிட்டு என் கூட நேற்றுக்கு வந்திருக்கீங்க. இப்போ என்னடானா அப்பாயின்மெண்ட் லெட்டரை கையில் கொடுத்துட்டு ஒர்க் பார்க்க சொல்கிறீங்க. சரி, அதோடு விடுவீங்கன்னு பார்த்தா கிஸ் பண்ணுறீங்க. தென் யூ கேன் கோன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? இப்படி தான் உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் பண்ணுவீங்களா சார்? இதுவரை அப்படி யாரும் பண்ணதில்லை. பட் இனிமே என் ஃபேவரட் எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள அடிக்கடி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அவரும் செமையாக சிரிக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு டேபிளில் லாக் பண்ணி நிற்கிறீங்க. என்ன பண்ணுற? நீங்கள் நினச்சதை நிறைவேற்றிட்டீங்க, நான் நினச்சதை இன்னும் பண்ணலையே. என்ன நினச்ச? அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அவர் சீக்ஸ் ரெண்டுத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. தென் விட்டுட்டு அவர்கிட்ட க்ளோஸாக போயிட்டு அவர் டிம்பிளில் ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே, இந்த டிம்பிள் தானே என்னை நேற்றுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ பி கேர்ஃபுல். இதை பத்திரமா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. அடிக்கடி என்கிட்ட காட்டாதீங்க. அப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணோம். என்ன மேடம் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவேன். யூஸ் அப்படின்னு உங்களை பிடிக்கிறதுக்கு வராரு. நீங்கள் உடனே பாய் சார் அப்படின்னு கேபினை விட்டு வெளியே ஓடிட்டீங்க. அவரை சிரிச்சுக்கிட்டே ஹேரை கோதிக்கிட்டே அவங்கள பார்க்குறாரு. சச்சு கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாரு. அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. See you in another video. Ta-ta, bye-bye.